தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் குறித்து திருச்சி மேடையில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி அன்பான நண்பரை இழந்துவிட்டதாக கூறிய நிலையில் உருக்கமான கட்டுரை ஒன்றையும் எழுதியுள்ளார். இருவருக்கும் இடையிலான நெருக்கம் மற்றும் அரசியல் நிலைப்பாடுகளை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ் திரைத்துறையில் உச்சத்தில் இருந்தபோதே திமுக அதிமுகவுக்கு மாற்றாக கடந்த 2005ஆம் ஆண்டு தேமுதிகவை தொடங்கினார் விஜயகாந்த். நமது கட்சியின் பெயர் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அடுத்தடுத்த தேர்தல்களில் கணிசமான வாக்குகளை வாங்கி கவனம் பெற்ற அவர் 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து எதிர்க்கட்சி தலைவராகவும் அவதாரம் எடுத்த விஜயகாந்த் பின்னர் பாஜகவுடன் கைகோர்த்தார். 2014 தேர்தலில் பாஜக கணிசமான இடங்களை வென்று மத்தியில் ஆட்சியை கைப்பற்றிய போது டெல்லியில் பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் விஜயகாந்த். அப்போது மோடியும் விஜயகாந்தும் ஒருவரை ஒருவர் ஆறத் தழுவி அன்பை பரிமாறிக்கொண்டதை தொடர்ந்து விஜயகாந்தின் கன்னத்தை பிடித்து பாராட்டி தள்ளினார் பிரதமர் மோடி. விஜயகாந்த் ஜி ஸ்ரீமதி ஜி का परिचय करवाना चाहता हूं. பின்னர் 2016இல் மதிமுக, விசிக உள்ளிட்ட கட்சிகளுடன் சேர்ந்து மக்கள் நல கூட்டணியை விஜயகாந்த் உருவாக்கினாலும் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் சேர்ந்தது தேமுதிக. ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறிய தேமுதிக அப்போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி சேர்ந்து வாக்கு வங்கியை மேலும் பறிகொடுத்தது. இந்த நிலையில் திருச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விஜயகாந்த் சினிமாவில் மட்டுமன்றி அரசியலிலும் கேப்டனாக திகழ்ந்தவர் என உருக்கத்தோடு பேசினார் பிரதமர் மோடி. We lost Thiru Vijaykanth ji. He was a captain not only in the world of cinema but also in politics. He always put national interest above everything. இதைத் தொடர்ந்து அனைத்து ஆங்கில தமிழ் நாளேடுகளில் விஜயகாந்த் குறித்து கட்டுரை எழுதியுள்ள அவர் தனிப்பட்ட முறையில் மிகவும் அன்பான நண்பராக விளங்கியவரை இழந்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் மோடி. தமிழக அரசியலில் கருணாநிதி, ஜெயலலிதா ஆகிய இரு ஜாம்பவான்கள் ஆதிக்கம் செலுத்திய போதே அரசியல் களத்தில் பிரவேசித்தவர் விஜயகாந்த் என்று குறிப்பிட்டுள்ளதோடு தேசிய மற்றும் சமூக நீதிக்கு அவர் முக்கியத்துவம் அளித்ததாகவும் தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடி. 2014 மக்களவை தேர்தலில் தேமுதிகவுடன் பாஜக கூட்டணி வைத்ததையும் அந்த தேர்தலில் தங்கள் கூட்டணி 18.5% வாக்குகள் பெற்றதையும் குறிப்பிட்டுள்ள மோடி 1989 தேர்தலுக்கு பிறகு முக்கியமான மாநில கட்சிகள் இடம்பெறாத தேசிய கூட்டணி வாங்கிய அதிகபட்ச வாக்கு சதவீதம் அது என்றும் புகழ்ந்துள்ளார். விஜயகாந்த் குறித்து பிரதமர் மோடி மிகவும் உருக்கமாக கட்டுரை எழுதியுள்ள நிலையில் இதை அரசியலாக பார்க்க கூடாது என கூறியுள்ளார் தேமுதிக முன்னாள் எம்எல்ஏ பார்த்தசாரதி. வரும் தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணியா என்பது குறித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா ஆலோசித்து முடிவு செய்வார் என்றும் கூறினார் பார்த்தசாரதி. அதிமுக இல்லாமல் வரும் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கும் சூழலுக்கு சென்றுள்ள பாஜக தேமுதிக, பாமக உள்ளிட்ட கட்சிகளை கூட்டணிக்குள் கொண்டுவர ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதற்கான பணிகள் மும்முரமாக தொடங்கப்பட்டுள்ள நிலையில்தான் விஜயகாந்த் மறைவிற்கான இரங்கலில் பல்வேறு ஆழமான கருத்துக்களை பிரதமர் மோடி தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. விஜயகாந்த் இறுதி அஞ்சலிக்கு லட்சக்கணக்கான மக்கள் திரண்ட நிலையில் வரும் தேர்தலில் தேமுதிக என்ன முடிவு எடுக்கப் போகிறது என்பதை அக்கட்சி தொண்டர்களும் இதர அரசியல் தரப்பினரும் ஆர்வத்துடன் உற்று நோக்கி வருகின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக செய்தியாளர் வேல்முருகன் மற்றும் கீதனுடன் பெரிய பத்மநாபன்.